இப்போ வந்து நம்ம க்ரூஸுடைய 0 டெக்லேருந்து 15வது டெக் வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து டெக் 0ல் இருக்கும். டெக் 0ல் வந்து இங்கே இந்த க்ரூ மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க இவங்க எல்லாமே பிஸியாக இருக்காங்க. இவங்க வந்து இந்த டெக் 0லேருந்து தான் இங்கே அபுதாபியில் இறங்கியிருக்கோம். இந்த டெக் 0லேருந்து தான் எல்லாருமே வெளியே போகிறாங்க. ஸோ 1 டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே 1 டைப் பண்ணுறோம். டைப் பண்ணுறது W ஓப்பன் பண்ண சொல்லி வந்துருக்கு. Wக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து டெக்கு 0ல் இருக்கிறோம். டெக்கு 0 வந்து இதுக்கு கீழே வந்து இன்னும் நிறைய இருக்குது. இப்போ வந்து நம்ம என்டர் ஆகிட்டோம். டெக்கு 0ல் வந்து இந்த க்ரூ மெம்பருடைய ஃபுட்டு, அவங்க தங்குற இடம், இது எல்லாமே இருக்குது. டெக் 1ல் வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். டெக் 0ங்கிறது அதுக்கு கீழே தான் வந்து என்ஜின் ரூமு, இது மாதிரி எல்லாமே இருக்குது. டெக் 1 டெக் 1ல் இருக்கோம். இப்போ நம்ம இந்த இமேஜஸ்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க, பிக்சர்ஸ்லாம் நல்லா வச்சுருக்காங்க. இப்போ டெக் 1ல் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம டெக் 1ல் இருக்கோம். டெக் 1ல் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டெக் 1 ஃபுல்லாக நம்ம வந்து ரவுண்ட் அடிக்க போகிறோம். வாங்க போகலாம். ஃபுல்லாக கேபின் தான், ஃபுல்லாக கேபின் தான். ரெண்டு சைடும் இது ஃபுல்லாக வந்து இன்சைடு கேபின். இன்சைடு ரூம்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது இன்சைடு ரூம். பாருங்க, அதுவே சின்னதாக இருக்குது. ரூம் நம்பர் பாருங்க, இங்கே 1 2 ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரூம் நம்பர் கேபின் டெக் வந்து 1ன்னு அர்த்தம். 2ன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா டெக் நம்பர் 2 அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. ஃபுல்லாக இது டெக்கு தான். இது எல்லாமே இன்சைட் ரூம்ஸ். ஏன்னா கப்பலுடைய அடித்தளத்தில் இருக்கிறதுனால இது வந்து இன்சைட் ரூம் நம்ம சொல்கிறோம். அப்படியே லிஃப்ட் பிடிச்சி செகண்ட் போங்க. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக வந்து நிறைய இமேஜஸ் இந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. டோட்டல் இந்த ஷிப்பு ஃபுல்லாகவே வந்து இந்த யூரோப்பியன் நாட்டை சேர்ந்த ஷிப்பு தான். இது இட்டாலி நாட்டு ஷிப்பு. இந்த இட்டாலிய கட்டாடி கலைகள், இட்டாலி நாட்டில் என்னென்ன ஃபேமஸான இடங்கள் இருக்குது, இந்த மாதிரி வந்து இதனுடைய பெயிண்டிங்ஸ் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே அந்த நாட்டுக்கு சம்மந்தமாகவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெக்கில் வந்து ஃபுல் இன்சைட் ரூம் கேபின் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 300 மீட்டர் நடந்து வந்திருப்போம். இதுக்கு மேலே இன்னும் ஒரு 500 மீட்டருக்கு நம்ம இருக்குது. ரொம்ப தூரம்னு நினைக்கிறேன். அதனால் இதோட ஃபஸ்ட் டெக்கு முடிச்சுட்டு ஃபஸ்ட் டெக்கு ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாக கேபின், இன்னொரு சைடும் கேபின் தான். இன்னொரு சைடில் என்ன இருக்குன்னு காட்டுறவாங்க. கம் பேபி. ஆஸ் யூஷுவல் இது வந்து ஃபர்ஸ்ட் டெக்குடைய லிஃப்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெக்கு வந்து லிஃப்ட் கம்மியாக தான் இருக்குது. 4 டெக், இந்த பக்கம் 2 லிஃப்ட்டு, இந்த பக்கம் 2 லிஃப்ட்டு, 4 லிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு, ரைட் சைடில் ஃபுல்லாக டெக்கு தான் இருந்துச்சு, இன்சைட் டெக்ஸு. ரைட் சைடில் ஃபுல்லாகவும் ரெட் டெக் ரூம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். Hey பாப்பு, come here. Hey வா. கண்ணாடி போட்டுட்டு வா. ரெண்டு பக்கமும் டெக்கு தான், ரெண்டு பக்கமும் சக்காட்டு. ஃபுல்லாக இன்சைட் டெக்ஸ், இன்சைட் ரூம்ஸ் தான். இதுவும் இன்சைட் ரூம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்கு ஃபுல்லாக வெறும் ரூம்ஸ், கேபின்ஸ் தான். எல்லாமே இன்சைடு கேபின்ஸ். இப்போ டெக் 2ல் வந்து நம்ம வந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல. இங்கே எல்லாமே மூடி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, ஆத்தரைஸ்டு பர்சனல் ஒன்லி, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஒன்லி ஆத்தரைஸ்டு பர்சன். மேபி இதில் ஒர்க் பண்ணுற க்ரூ மெம்பருக்கு, கேப்டனுக்கு, இவங்களுக்கெல்லாம் ரூம் இங்கே தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் டெக் 2ல் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றுமே கொடுக்கல. டெக் 2 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டெக் 3க்கு போகிறோம். அங்கே கமா.
டெக் 3க்கு வந்திருக்கோம். டெக் 3ல வந்து ஒரு ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெய்டு ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா ஏதோ ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி நம்ம பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே பெய்டு ரெஸ்டாரண்ட்டு. ஒரு சைடு ஃபுல்லாக பெய்டு ரெஸ்டாரண்ட்டு, இன்னொரு சைடு வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு. இந்த மாதிரி க்ரூஸ் ஷிப்பில் வந்து இந்த ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் இடம் கொடுத்துருக்காங்க. மேபி உள்ளே அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ இது வந்து ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே மட்டும் எப்படி இங்கே லாப்ஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த லாப்ஸ்டரை ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா 15 யூரோ நம்ம பே பண்ணணும் இங்கே. இது வந்து ஃபுல்லாகவே ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட்டுக்காக ஒதுக்கியிருக்காங்க. பாருங்கள், அவங்க வரல. ஏன்னா நார்மல் ரெஸ்டாரண்ட்லேயே நம்மளுக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்கிறதுனால இங்கே யாருமே அதிகமாக வரல. இன்னொன்று காட்டுறோம் வாங்க. அப்புறம் கிரில்லு இதை கொடுத்துருக்காங்க. இதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா 20 யூரோஸ் நம்ம பே பண்ணணும். டெக் 3ல இவ்வளோ பெரிய பெய்ட் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் ஆள் தான் ஒருத்தர் கூட வரல. அதுதான் ஒரு சங்கடமான விஷயம். இங்கே வாங்க, இங்கே வாங்க. இங்கே பாருங்க, அந்த யூரோப்பியனுடைய அந்த பெயிண்டிங், கட்டடக்கலை பெயிண்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. யூரோப்பியன்ஸ் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அந்த காலத்தில் வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த கடல் பயணம் பண்ணாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, அது எல்லாமே இன்னும் சூப்பராக அழகாக இங்கே பெயிண்டிங்காக வரைஞ்சி வச்சுருக்காங்க. பெய்ட் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதுனால எல்லாமே ஸ்பெஷலாக பார்த்து ஒன்று பண்ணியிருக்காங்க. வணக்கம். பாய். ஒரு சிலையை நல்லா வடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு சிலையை வந்து ஒயிட் மார்பிளில் வந்து வடிச்சு வச்சிருக்காங்க. பெய்ட் ரெஸ்டாரண்ட்டுங்கனால பார்த்தா ஜூலியஸ் சீசர் தாத்தா மாதிரியே இருக்குது. ஷேக்ஸ்பியர் மாதிரியே இருக்குது. ஷேக்ஸ்பியரோ ஜூலியஸ் சீசரோ அவர் மாதிரி வந்து இந்த யூரோப்பியன் பொயட் அவர் வந்து அப்படியே கல் மாதிரி ஒயிட் மார்பிள் வந்து நல்லா வடித்து வச்சுருக்காங்க சிலை. வா. ஸோ அந்த பக்கம் என்ட்ரன்ஸில் நம்ம என்ட்ரானோம். பக்கம் எக்ஸிட்டில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து அங்கே அந்த பக்கம் என்ட்ரன்ஸில் வந்து என்ட்ரானோம். இங்கே வந்து எக்ஸிட் வெளியே போகிறோம். வெல்கம். இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஒருத்தர் கூட இல்லைங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட பார்க்க முடியல. நாங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கோம். சர்வ் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை, கஸ்டமரும் யாரும் இல்லை. ஏன்னா பெய்ட் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறனால. ஸோ இப்போ வந்து இந்த டெக் 3 ஃபுல்லாக வளம் வந்துட்டுருக்கோம். டெக் 4 எல்லாமே கடைகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. டெக் 4ல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு காட்டி ஆகணும். கேசினோ வந்து இங்கே தான் இருக்குது. க்ரூஸ் ஷிப்பில் வந்து கேசினோங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பயங்கரமாக ஜெகஜோதியாக மின்னுது. இது வந்து ரவுலட் ப்ளே பண்ணுறது. ப்ளே பண்ணி விழுந்தா நமக்கு பணம், லக்கு. இது எல்லாமே பாருங்கள், கேசினோ பயங்கரமாக இருக்குது. இங்கே வாங்க.
நம்ம வந்து டெக் 4ல இருக்கோம். டெக் 4ல வந்து ஒரு பெரிய பார் கொடுத்துருக்காங்க, என்ட்ரன்ஸ் பாரு. அது இல்லாமல் இதான் வந்து வெல்கம் ஏரியா மாதிரி. அது இல்லாமல் டெக் 4ல வந்து ஒரு மிகப்பெரிய தேட்டர் இருக்குது. எல்லாமே வெல்வெட் கம்பளி, சிவப்பு கம்பளம் வடிவருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒவ்வொரு சேர்ஸும் வந்து வெல்வெட் எல்லாம் செய்யப்பட்டது. இப்படி சூப்பராக இருக்குது. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். ரோசா, கமான் கமான். மிகப்பெரிய நல்ல தேட்டரு ஃபுல்லாக. அங்கே பாருங்க, இந்த சேர்ஸ் எல்லாமே வந்து வெல்வெட் துணியால் செய்யப்பட்ட சேர்ஸு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது பார்க்கறதுக்கு. கமான். நைட் வரலாம். அங்கெல்லாம் போக வேண்டாம். இதான் வந்து ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்லேருந்து தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து கமான், வியூ நல்லா தெரியும் அப்பதான். ஸோ இங்கே வந்து தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிரமாதமாக இருக்குது. ஏய் பாப்பு, பாருங்க, இதுலேயும் ஒரு வழி இருக்குது. ஸ்டேஜ் இங்கே இருக்குது, அது இல்லாமல் இதுலேயும் ஒரு வழி இருக்குது. பாருங்க தேட்டர் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே வந்து வெல்வெட் அப்படியே சிவப்பு கம்பளம் போட்டது தான். பயங்கரமாக இருக்குது தேட்டர். ஆனால் இப்போ நாங்கள் பகலில் வந்ததுனால யாருமே இல்லை. நாங்கள் இப்போ பகலில் வந்ததுனால யாருமே இல்லை. ஆக்சுவலாக ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருந்து தான் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கு. நாங்கள் பகலில் வந்ததுனால யாருமே இல்லை. இதில் ஒரு வழி கொடுத்துருக்காங்க. இந்த பர்ஃபார்ம் பண்ணுறவங்களாம் இதுலேருந்து இறங்கி வருவாங்க போல இருக்கு. கீழே ஒரு எப்படி பார்த்தாலும் இந்த தேட்டரில் ஒரு 500லேருந்து 1000 பேர் உட்காரலாம். 500லேருந்து 1000 பேர் உட்காரத்துக்கு கெப்பாசிட்டி உள்ள தேட்டர் தான் இது. செம்மையாக இருக்குங்க, வேறு லெவல். கமா, தேட்டருக்கு வந்து எக்ஸிட் ஃபுல்லாக. இதில் வந்து அதில் என்ட்ரி ஆகுறோம், இதில் எக்ஸிட் ஆகுறோம். மேலே பால்கனி, தேட்டரில் பால்கனி போகிறவங்களுக்கு இந்த வழி. பால்கனிலையும் நிறைய சேர்ஸ் இருக்குது இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து டெக் 5ல் இருக்கோம். டெக் 5ல் இந்த ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. பிரமாதமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது வந்து சேர்ஸ் விற்கிற ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன். இது யாருமே இல்லை, ஆனால் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, கீழே வந்து ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. பாருங்க, கிளாஸஸ்ஸு, சேர்ஸு. ஓ, இது வந்து வீட்டில் இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம் வைக்கிறதுக்கு சேல் பண்ணக்கூடிய ஒரு இடம். கார்டெல் அப்படின்ற ஒரு பிராண்டுன்னு நினைக்கிறேன். அந்த பிராண்ட் வந்து சேல் பண்ணுறதுக்காக க்ரூஸ் ஷிப்பில் வச்சுருக்காங்க. பட் ஆளே இல்லை, ஆனாலும் ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனுக்காக ஆள் வச்சுருக்காங்க. மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனுக்காக அத்தனையும் எல்லா லக்ஸுரி ஃபர்னிச்சர் ஐட்டமும் இங்கே போட்டு ஒரு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக க்ரூஸ் ஷிப்பில் வந்து வச்சுருக்காங்க. டிவி முன்னாடி வச்சு உட்காந்து பார்க்கறதுக்கு அப்பா ரொம்ப நைஸாக இருக்குது, ரொம்ப நைஸு. ஓகே, நல்லா இருக்க பாப்பா? நல்லா இருக்கு, மெத்து மெத்துன்னு இருக்காங்க. ஓகே, come on, let's see another furniture.